அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து மசாலா பன்னீர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். 2 லிட்டர் பாலை கொதிக்க வச்சுருக்கேங்க. அது கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததும் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு காரமான பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு கூட இதில் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் லெமன் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் பாலுக்கு 3 லெமன் ஜூஸ்லேருந்து ஜூஸ் தேவைப்படும். நான் வந்து இது ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து வினிகர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து, அதாவது நம்ம சட்னி சாம்பாரில் ஊற்றுவல அந்த கரண்டி அளவுக்கு ஒரு 1.5 கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தெரிஞ்சு வந்துடும். தெரிஞ்சு வந்தோன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சாதாரணமாக நம்ம பன்னீர் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி மசாலாதார் பன்னீர் சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இது 2 தடவை நார்மல் தண்ணீருக்குள்ளே அது விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வினிகர் டேஸ்ட் போகிறதுக்காக. அவ்வளோதான். இது சில நேரம் உங்களுக்கு வினிகர் டேஸ்ட் பிடிக்குன்னா அதை வாஷ் கூட பண்ண வேண்டாம். அதாவது 2 தடவை வாட்டர் விட்டு வாஷ் கூட பண்ண வேண்டாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வெயிட் வச்சு ஒரு 2 லிட்டர் தண்ணி மட்டும் வச்சு வெயிட் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சா போதுங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. ஏன்னா அதுக்கு மேலே வைக்கும்போது அந்த பன்னீரில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே போயிட்டுன்னா சக்க மாதிரி ஆயிரும். ஒன்றுக்கத்து நல்லாவே இருக்காது. அதனால் நீங்கள் வந்து தண்ணி ஒரு 2 லிட்டர் வெயிட் வச்சா போதும். அதே சமயத்தில் ஒரு 10 நிமிஷம் 7 to 10 நிமிஷம் வச்சாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி மசாலாதார் பன்னீர் கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.